யூகேல இருக்க இந்த ஐலாண்ட் தான் எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலகின் விளிம்புன்னு கூப்பிடுறாங்க. ரீசெண்டா சூர்யா ஜோதிகா வந்து ஃபெரோ ஐலாண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்க. இந்த ஃபெரோ ஐலாண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூகேக்கும் ஐஸ்லாண்டுக்கும் நடுவில் இருக்கு. அந்த ஃபெரோ ஐலாண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூவில வர மாதிரியே இருக்கும். ஆனா யூகேல இருந்து இந்த பிளேஸ் போனா உங்களுக்கு ஷெங்கன் வீசா வேணும். ஆனா அதே மாதிரி சூப்பரான பிளேஸ் யூகேலே இருக்கு. அது எங்கன்னா ஃபூலான்ற ஒரு ஐலாண்ட். இது எங்க இருக்குன்னா யூகேயோட நார்த்ல ஷெட்லாண்ட் ஐலாண்ட் பக்கத்துல இருக்கு. இந்த ஐலாண்ட்ல வந்து நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஐலாண்ட்ல வெறும் 35 பேர் தான் இருக்காங்க. இந்த ஐலாண்ட் போனா ரெண்டே ஆப்ஷன் தான். நீங்க யூகேல எங்க இருந்தாலும் ஷெட்லாண்ட் போயிருங்க. ஷெட்லாண்ட்ல இருந்து ஒன்று ஃபெரியில போகலாம், இல்லைனா நீங்க ஃபிளைட்ல போகலாம். யூகேவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐசோலேட்டட் பிளேஸ் இதுதான். நீங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா திரும்பி உங்களால் நினைச்ச மாதிரிலாம் வர முடியாது. திருப்பி எப்போ ஃபெரி இருக்கோ இல்ல ஃபிளைட் இருக்கோ அப்போ மட்டும் தான் திரும்பி வர முடியும். அது வரைக்கும் நீங்க அங்கே தான் இருக்கணும். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஐலாண்ட்ல கடையே கிடையாது. ஸோ நீங்க ஏதாவது வாங்கணும், சமைக்கணும், சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னாவே ஐலாண்டு போறதுக்கு முன்னாடியே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் அங்கே போகணும். இந்த ஐலாண்ட்ல மாடர்ன் கேலண்டரே கிடையாது. இன்னும் பழைய ஜூலியன் கேலண்டர் தான் வச்சிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா 13th ஜனவரி தான் நியூ இயர், 6th ஜனவரி தான் கிறிஸ்மஸ். அது மட்டும் இல்ல எக்கச்சக்க பேர்ட்ஸ், சி அனிமல்ஸ், இந்த ஊருக்குன்னே தனியான ஆடு, குதிரை. அது மட்டும் இல்ல இந்த ஐலாண்ட்ல நார்ஸ்மன் காலத்திலே போயிட்டதுனால இவங்க நார்ஸ்மன் லாங்குவேஜும் பேசுவாங்க. இந்த ஐலாண்ட் பக்கத்துல நிறைய ஷிப் ரெக்ஸும் இருக்கு. டைவ் பண்றாங்க இருந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஸ்பாட். நான் யூகேல இருக்கேன், எனக்கு வந்து ஐசோலேட்டரா போய் லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐலாண்ட் ஒரு சூப்பரான பிளேஸ். யூகேல இருந்தீங்கன்னா இப்போ ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இயற்கை தாயின் மடியை பிரிந்து